வருவோம். இதுல எந்த கேட்டகரியில நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கறதா இப்ப கேள்வி. எம்ப்ளாயா இருக்குமா, செல்ஃப் எம்ப்ளாயா இருக்குமா, பிசினஸ் ஓனர்ஸா இருக்குமா, இன்வெஸ்டர்ஸா இருக்குமா? அதான் சொன்னேன். நம்ம மட்டும் இல்ல, உலகத்துல 95% ஆஃப் த பீப்புள் இந்த ரெண்டு கேட்டகரியில தான் இருக்காங்க, எம்ப்ளாய் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய். இவங்களோட இது எப்படி இருக்கும்னா இண்டிவிஜுவல் எஃபர்ட். இவங்கெல்லாம் வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும், வேலை பார்க்கறத நிறுத்திட்டா சம்பளம் வராது. அதுக்கு பேரு இண்டிவிஜுவல் எஃபர்ட். செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் அப்படித்தான். டாக்டருக்கே எடுத்துங்களே, அவர் கிளினிக் போறாரு, பேஷண்ட் பார்த்தா பணம் கிடைக்கும். கிளினிக் போகல, பேஷண்ட் பார்க்கல, எப்படி பணம் கிடைக்கும்? ஒரு ஆடிட்டர் இருக்காரு, அவரு நிறைய கம்பெனிஸோட ஆடிட் பார்க்கணும், அப்பதான் அவருக்கு இன்கம் கிடைக்கும். அப்ப எம்ப்ளாயா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் இண்டிவிஜுவல் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு நாள் அந்த இப்ப டாக்டர் இருக்கார், ஒரு நாள் கிளினிக் போல அப்படின்னா அந்த ஒரு நாள் இன்கம் போயிடும். ஒரு மாசம் போல அப்படின்னா ஒரு மாசத்தோட இன்கம் போயிடும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இண்டிவிஜுவல் எஃபர்ட் தான் அங்க முன்னாடி நிக்குது. அடுத்து அவங்க லிமிட்டட் இன்கம். என்னைக்குமே அந்த எம்ப்ளாயி வேலைக்கு போறது இல்ல, சம்பளம் 20,000னா அடுத்த மாசம் 30,000 கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா லிமிட்டட் இன்கம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம். அவங்க நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும், வேலைக்கு போற வரைக்கும், செயல்பாடு செய்யற வரைக்கும் இன்கம் வரும். அவங்க உடம்புக்கோ செயல்பாட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அன்னையில இருந்து அவங்க வேலை பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வராது. அது எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னன்னு கேட்டா, இன்கம் அப்படிங்கிறது பாதுகாப்பு இல்லை. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கம் இல்லை. இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப எந்த கேட்டகரியில நம்ம எல்லாம் இருக்கோம்னு பாருங்களேன். நமக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு இன்கம் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, இந்த உலகத்துல 95% பீப்புள் இந்த ரெண்டு கேட்டகரியில தான் இருக்காங்க. அதனாலதான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம் அதை. ஆனா இவங்க கிட்ட உலகத்துல இருக்கக்கூடிய சொத்து மதிப்புல வெறும் 5% சொத்துக்கள் தான் 95% மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தப்பு. 95% மக்கள்கிட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சொத்து மதிப்புல 5% மட்டும்தான் அவங்க கையில இருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 5% பீப்புள், இந்த பிசினஸ் ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. இப்ப ரிலையன்ஸ் அம்பானி இருக்காரு, அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு கூட இங்க ஒரு பிசினஸ் புதுசா தொடங்கலாம். இப்ப இவர் மல்லையா இருக்காரு, அவர் இப்ப லண்டன்ல இருக்காரு. ஆனா அவரோட சரக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்மார்க்ல விற்குது. அவர் லண்டன்ல இருந்தா கூட பிசினஸ் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றோம்னா அவங்கள டீம் ஒர்க்னு சொல்றோம். அவங்க இல்லாமலே இந்த பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்து வேணாலும் அந்த பிசினஸ் அவங்களால ரன் பண்ண முடியும். அதனாலதான் அவங்க பெரிய பிசினஸ் ஓனர்ஸ். அவங்க டீம் ஒர்க்கா இருக்காங்க. அன்லிமிட்டெட் இன்கம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பேசிவ் இன்கம். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் இன்கம்ல பாதிப்பே வராது. இப்ப மல்லையா இங்க இல்லவே இல்லை, லண்டன்ல இருக்காரு. ஆனா இங்க பிசினஸ் நடக்குது, அவருக்கு இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு. இதுதான் பேசிவ் இன்கம். என்ன நடந்தாலும் அவங்க ஃபேமிலி பாதிக்காம வருமானம் வந்தால் அதுக்கு பேர் பேசிவ் இன்கம். நல்லா யோசிச்சு பாருங்க, பேசிவ் இன்கம் நம்ம ஃபேமிலிக்கு வேணுமா, ஆக்டிவ் இன்கம் நம்ம ஃபேமிலிக்கு வேணுமா? எது நம்ம ஃபேமிலிக்கு சேஃபான விஷயம்? இதை எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காரு, வாரன் பஃபெட்லாம் இருக்காரு. அவர்லாம் ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போனார். இன்னைக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல 2வது மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. அந்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய பணம் வேணும். நம்ம கிட்ட யாருக்கிட்டே அந்த அளவுக்கு இல்லை. அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம போக முடியாது. அப்ப நான் வாழ்க்கையில ஒரு பேசிவ் இன்கம் குள்ள போகணும், என் குடும்பம் நல்ல வசதியான குடும்பமா வாழணும், என் குழந்தைகள் எல்லாம் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பேசிவ் இன்கம் கூட போக முடியும். அப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன வேணும்? முதல்ல நாலேஜ் வேணும், அந்த பிசினஸ பத்திய அறிவு வேணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வேணும். அடுத்து நிறைய பழக்க வழக்கம் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்கும், காம்படிஷன் இருக்கும், அதெல்லாம் நம்ம மீட் பண்ணணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப திருப்பூர்ல ஒருத்தர் 20 வருஷமா வேலை பார்க்கறாரு பனியன் கம்பெனி. அவருக்கு என்னெல்லாம் இருக்கும்? நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும், எஃபோர்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவர்கிட்ட என்ன இல்லைன்னா பணம் இல்லை, மணி இல்லை. ஆனா இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கு,
ஆனா என்ன இல்லைன்னு கேட்டா அந்த தொழிலை பத்திய நாலேஜ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதெல்லாம் இல்ல. அப்ப இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, இப்படித்தான் வந்து எல்லாரோட லைஃபும் போயிட்டே இருக்கு. இல்லைன்னா நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, பிசினஸ் பண்றதுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, படிக்க வைக்கும் போதே ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு இதை சொல்லி கொடுத்துதான் நம்ம ஸ்கூலா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவா இருக்கட்டும் அப்படித்தான் வளர்த்திருக்காங்க. எந்த அப்பா அம்மாவாவது அல்லது ஸ்கூல்லையாவது பிசினஸ் எப்படி பண்றது, பிசினஸ் பண்ணா எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அந்த அந்த ரிஸ்க்கு பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஆனா இப்ப இதெல்லாம் இல்லாம, சார் என்கிட்ட நாலேஜ் இல்ல, என்கிட்ட பணம் இல்லை, ஆனா நான் என்கிட்ட திறமை இருக்கு, நான் எஃபர்ட்ஸ் போட ரெடியா இருக்கேன், அப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா, எஃபர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங். இதுதான் முதலீடே போடாமல் ஒரு வியாபாரம் பண்ணி நீங்க மிகப்பெரிய பணக்காரரா மாறுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னா அது டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இடம். இந்த பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க முதலீடு தேவையில்லை, வெறும் எஃபர்ட்ஸ் மட்டும் போட்டா போதும். நாலேஜ் வந்து உங்களுக்கு அப்ளைன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, உங்க கூட இருந்து இந்த பிசினஸ் வழி நடத்தி எப்படி செய்யணும்னு உங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போவாங்க. வெறும் எஃபர்ட்ஸ் மட்டும்தாங்க தேவை, வேற பணமோ நாலேஜோ எதுவுமே தேவையில்லை இந்த பிசினஸுக்கு. எஃபர்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இது நம்ம எல்லாராலையும் கொடுக்க முடியும். ஏன்னா திருப்பூர்ல என்ன பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு மாசத்துக்கு 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு டெய்லி 12 மணி நேரம் பாக்குறாங்க. அப்ப எவ்வளவு எஃபர்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த எஃபர்ட் இங்க போட்டா சூப்பரா ரெடி ஆயிடலாம் இந்த பிசினஸ்ல. அப்ப நம்ம எல்லாருக்கும் சாதாரண ஆர்டினரி பீப்புள் இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா மாறுறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னா அது டைரக்ட் செல்லிங் தான். அப்ப இந்த டைரக்ட் செல்லிங்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரிய முடியும். அதாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை உற்பத்தி பண்றார், அந்த பொருள் நேர ஸ்டாக்கிஸ்ட் வருது, அந்த ஸ்டாக்கிஸ்ட் இருந்து அந்த பொருள் ஹோல்சேலருக்கு வருது, அந்த ஹோல்சேலர் இருந்து ரீட்டைலர்ட்ட வருது, கடைசியில எண்ட் யூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர், அதாவது கஸ்டமர் நம்ம தான். பொருள் தயாரிக்கிறது ஒரு இடம், வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். ஆனா இத்தனை பேரோட கைகள் மாறித்தான் அந்த பொருள் நம்ம கிட்ட வந்து சேரும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டிவி வாங்கணும், சோனி டிவி வாங்கணும் அப்படின்னா நேர சோனி கம்பெனிக்கு போனா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு டிவி வேணும்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே நம்ம ஊர்ல இருக்கிற ஷோரூமுக்கு போனாதான் கிடைக்கும், வேற எங்க போனாலும் கிடைக்காது. அப்ப இத்தனை பேரோட கைகள் மாறித்தான் அந்த பொருள் கடைசியில எண்ட் யூசர் ஆகிய நம்ம கிட்ட வருது. இதுக்கிடையில அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் செய்யணும். எந்த கம்பெனி நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், விளம்பரம் அது இதுன்னு பண்றாங்களோ அந்த கம்பெனி பொருள் மட்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல விக்குது, இல்லைன்னா விற்காது. அப்ப இதனால என்ன நடக்குதுன்னா, 35 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தயாரிப்பு செலவு லாபம் எல்லாம் சேர்ந்து 35 ரூபாய். ஆனா நம்ம கஸ்டமருக்கு வர்றப்ப நமக்கு வர்றப்ப அதோட பிரைஸ் 100 rupees. இந்த 65 ரூபாய் நம்ம டெய்லி 8 மணி நேரம் பணத்தை கொண்டுட்டு போய் நம்ம கடையில செலவு பண்ணோம் அப்படின்னா 35 ரூபாய் தான் கம்பெனிக்கு போகுது, தயாரிக்கிற நிறுவனத்துக்கு லாபம் எல்லாம் சேர்த்து. ஆனா 65% பணம் நம்மளுடைய பணம் எங்க போகுதுன்னா அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஏற்கனவே வசதியானவங்க, ஏற்கனவே பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க, அவங்க நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்குறாங்க. அவங்கள மேலும் மேலும் நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பணக்காரனா மாத்திட்டு இருக்கோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்ல போனா இங்க நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் பொருள் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனா நம்மளை வச்சு அந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன ஆயிட்டு இருக்காங்க, மேலும் மேலும் பணக்காரனா மாறிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். நம்ம தாத்தாவும் இப்படித்தான் பொருள் வாங்கினாரு, நம்ம அப்பாவும் இப்படித்தான் பொருள் வாங்கினாரு, நம்மளும் இப்படித்தான் பொருள் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே மாற்றங்கள், காலங்கள் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம இத்தனை நாளும் என்னைக்காவது ஜூம் மீட்டிங் பண்ணி உங்களை எல்லாம் வீட்லயே உட்கார வச்சு இப்படி எல்லாம் கேட்க வச்சிருக்கோமா? இல்லவே இல்லை. ஏன்னா காலத்தின் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்.
நம்ம தாத்தா அப்படிதான் வாங்கினாரு, நம்ம அப்பா அப்படிதான் வாங்கினாரு. நம்ம இப்ப என்ன மாற்றமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறதுக்கு ரெடியா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த பிசினஸ் மாடல் டைரக்ட் செல்லிங். இந்த டைரக்ட் செல்லிங்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, மேனுபேக்சரர் இருந்து அந்த பொருள் நேரா நம்ம கைக்கு வந்துடும். அப்ப 35 ரூபாய் இருக்கக்கூடிய பொருள் நமக்கு 100 ரூபாய்க்கு வந்தாலும் 65% பணம் நமக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பெயர் தான் டைரக்ட் செல்லிங். நம்ம சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன், நம்ம செலவு பண்ற பணத்துக்கு நமக்கே வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் மாடல் தான் டைரக்ட் செல்லிங். நான் ஸ்பெண்ட் பண்ற பணத்துக்கு எனக்கே வருமானம். இது உலகத்துல எவ்வளவு பெரிய அதிசயம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல போய் நான் ஒரு சோப்போ ஷாம்போ வாங்கினேன் அப்படின்னா அது நுறையா வெளியில போயிடும். அதே சோப்பு ஷாம்பு இங்க வாங்கி போட்டு குளிச்சா எனக்கு பணமா உள்ள வரும். நமக்கு நுரை வேணுமா பணம் வேணுமா, இதான் நம்ம எல்லாரும் யோசிக்கணும். நான் ஸ்பெண்ட் பண்ற பணத்துக்கு எவ்ரி மந்த் எனக்கு இன்கம் வருது அப்படின்னா என் வாழ்க்கை முறை எப்படி மாற்றம் யோசிச்சு பாருங்க. அங்க எல்லோ கலர்ல இருக்கக்கூடியவங்க பணக்காரவங்க ஆன மாதிரி இங்க உங்களுக்கு அதனாலதான் எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். இந்த பிசினஸ்குள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்கள போல நம்மளும் பெரிய பணக்காரரா மாற போறோம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. பொருளை வாங்கக்கூடிய அந்த ஹேபிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், கடையை மட்டும் மாத்தினா போதும். வெறும் நுறையா போற விஷயத்துக்கு போய் அங்கேயே செலவு பண்ணணும். வருமானமா வரக்கூடிய இந்த விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்ரி மந்த் இன்கம் வந்தா நம்ம ஃபேமிலி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் இந்த டைரக்ட் செல்லிங்கோட முக்கியமான விஷயம். அப்ப நம்ம பார்க்க போற இந்த பிசினஸ், செஞ்சிட்டு இருக்கிற பிசினஸ் டைரக்ட் செல்லிங். இப்ப டைரக்ட் செல்லிங்ல நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த பேரை சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. ஆனா நம்ம தான் விழிப்புணர்வா இருந்து நல்ல கம்பெனில பிசினஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஒரு பையனை கொண்டு போய் ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னா கூட அவன் படிக்க போறது 4 வருஷம். 4 வருஷம் ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க போற பையனுக்கு நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம்? தமிழ்நாட்டுல டாப் 10 காலேஜ் என்ன, அதுல டாப் 3 என்ன, அதுலதான் நம்ம பையனை கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி எல்லாம் யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்காக ஒரு பிசினஸ் பண்ணும் பொழுது ஒரு நல்ல கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணணுமா வேண்டாம்? அந்த வகையில பாக்குறப்ப இன்னைக்கு இந்தியாவில டைரக்ட் செல்லிங் கம்பெனில இந்தியாவிலேயே நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ். ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. அப்படியே உட்காந்து உங்க வீட்லயே ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. நம்ம பண்ணக்கூடிய கம்பெனி இந்தியாவில நம்பர் 1 கம்பெனி, மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு இந்தியன் கம்பெனி உலகத்துல இருக்கக்கூடிய கம்பெனி கூட போட்டி போட்டு நம்ம போன வருஷத்துக்கு வருஷம் என்னவா இருந்தோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி 96வது இடத்துல இருந்தோம். அடுத்து போன வருஷம் 63 பிளேஸுக்கு வந்தோம் உலகத்துல. இப்ப ஒரு லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, உலக அளவுல டாப் 100 கம்பெனில நம்ம 96வது இடத்துல இருந்து 63க்கு வந்து 63ல இருந்து 30வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய கம்பெனி. இது வரைக்கும் இந்தியாவில எந்த கம்பெனியுமே அந்த டாப் 100 இதுக்குள்ள போகவே இல்லை, நம்ம தான் போயிருக்கோம். அப்ப எவ்வளவு நல்ல ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கோம், நம்ம எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு இப்ப பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. இதோட R&D சென்டர்ஸ், மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் இது எல்லாம் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. இது வரைக்கும் வெஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு இந்தியாவில அதிகமான ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்கிற ஒரே நிறுவனம் வெஸ்டீஜ். 2 கோடியை கடந்துட்டோம். 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்ரெடி இந்த பிசினஸ் இந்தியா லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2 ஆபீஸ், 3 ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 48 பிரான்ச் ஆபீஸ் இருக்கு இந்தியா முழுவதும். 2500க்கும் மேற்பட்ட டிஎல்சிபி, டிசி இந்த மாதிரி பிரைவேட் ஸ்டாக் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2500க்கும் மேற்பட்ட பிரைவேட் ஸ்டாக் பாயிண்ட் இந்தியா முழுவதும் இருக்குது. 12 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாக் பாயிண்ட். நம்ம வேணுங்கிற பொருளை அங்க போய் வாங்கிக்கலாம். உங்களே தெரியும், நீங்க இருக்கிற எல்லா ஊர்கள்லயுமே ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பைப்லைன்ல இருக்கு. இப்ப கூட நேரத்துக்கு நாள் நம்ம பாத்தீங்க அப்படின்னா மெட்டாமைன் அப்படின்னு இந்த டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப எக்ஸலண்டான டேப்லெட்ஸ். உங்க குழந்தைங்க, நீங்க எல்லாருமே
ஒரு பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஞாபக மறதி வந்துச்சுன்னா அது வராம தடுக்கணும், அதுக்கான அருமையான ப்ராடக்ட்ஸ் முதல்ல இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கிற நிறுவனம் வெஸ்டீஜ் மட்டும்தான். இது வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட், இதுக்கு காம்படிட்டிவ் யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ஸை நம்ம நேத்துக்கு முதல் நாள் லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா வெரி சூன் மைலேஜ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறோம். இந்த மாதிரி பைப்லைன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த 300ங்கிறது வெரி சூன் 600 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு வந்து நேபாள், பங்களாதேஷ், சவுதி அரேபியா, இந்த மாதிரி 8 கண்ட்ரீஸ்ல இப்ப நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் எண்டுக்குள்ள 2020 டிசம்பருக்குள்ள 18 கண்ட்ரில நம்ம கன்ஃபார்மா ஆரம்பிக்கிறோம். இந்த லாக்டவுன் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னும் நம்ம தாய்லாந்துல மிகப்பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சிருப்போம். ப்ரீ லான்ச்சிங்லேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிசினஸ் நம்ம அங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி 18 கண்ட்ரில இந்த வருஷம் ஆரம்பிக்க போறோம். 2025க்குள்ள நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்ம மிக சிறப்பா பிசினஸ் பண்ணியிருக்கோம். அதை பத்திலாம் இப்ப நம்ம அடுத்த ஸ்லைட்ல இப்ப பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி அதாவது பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், இந்த சென்டர்ல உட்காந்துருக்கிறதா மிஸ்டர் கௌதம் பாலி சார், அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கிறவர் மிஸ்டர் தீபக் சி சோட், அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கக்கூடியவர் மிஸ்டர் கன்வர் சார். இவங்க தான் இந்த பிசினஸ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே 10 வருஷத்துக்கு மேல இந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா, அவங்க அந்த 10 வருஷம் கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் இந்த பிசினஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுல மிக சிறந்த கம்பெனியா வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க 3 பேரும் தான். இந்த 3 பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் தான் இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து தான் பல கம்பெனிஸ் பிளானவே காப்பி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கம்பெனி எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் டெல்லியில நம்மளுடைய கார்பரேட் ஆபீஸ் இருக்கு. ஓக்லா இண்டஸ்ட்ரி ஏரியால வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 130 கோடி ரூபாயில நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் அங்க இருக்கு. இதான் நம்மளுடைய ஹெட் ஆபீஸோட பில்டிங். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட், இது வந்து வேர்ல்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் யூனிட் வச்சிருக்கிறோம். புதுசா கூட இப்ப நம்ம வெரி சூன் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட்ல புது யூனிட் ஒன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் மேனுஃபேக்சரிங்காக. கம்பெனி டே பை டே வளர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கம்பெனி எப்படி சிறப்பான கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனா இந்த ஸ்லைடு தான் முக்கியமான விஷயம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து 2004ல ஸ்டார்ட் பண்ணப்ப முதல் ஆண்டு அவங்களுடைய விற்பனை டேர்ன் ஓவர் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 5 கோடி. ஆனா இப்ப 1850 கோடிக்கு நம்ம வந்திருக்கோம் லாஸ்ட் இயர். ஆனா இப்ப போன வருஷம், அதாவது இப்ப முடிஞ்ச வருஷத்துக்கு முந்தின வருஷம், இப்ப முடிஞ்ச வருஷம் 2250 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கோம். யோசிச்சு பாருங்க, அந்த கிராஃபை பாருங்க. ஒரு வருஷம் கூட அந்த நிறுவனம் தன்னோட ப்ரீவியஸ் இயர் பிசினஸ விட்டு கீழே வரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை இதுவரைக்கும் இந்தியாவில உலகத்துல எந்த நிறுவனத்தாலையும் காமிக்கவே முடியாது. அப்ப நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கம்பெனில இருக்கிறோம். இதை விட ஒரு கம்பெனி இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே இல்லை. இந்த ஒரு விஷயத்த வேற எந்த கம்பெனியாலும் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. நம்ம கம்பெனியால மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, 5 கோடியில ஆரம்பிச்சு இன்னைக்கு 2250 கோடியை டச் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு வருஷம் கூட முதல் வருஷத்தோட பிசினஸ விட்டு கீழே போகல அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்ன இருக்க முடியும்? எப்படி இந்த வளர்ச்சி? ஒண்ணு, இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் சூப்பரா இருந்திருக்கணும். இரண்டாவது, இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட்டிங் பிளான், வியாபார திட்டம் எல்லாருக்கும் ஏற்றதா இருந்திருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டுக்கு சாத்தியக்கூடும். இது வரைக்கும் உலகத்துல யாருமே இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல. அப்ப ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கு, மார்க்கெட்டிங் பிளானும் நல்லா இருக்கு. அப்ப நமக்கு கஷ்டப்படாம சிரமப்படாம இந்த பிசினஸ சூப்பரா பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல, இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுல இந்த கம்பெனிக்கு நிறைய ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ் ஏகப்பட்டது கிடைச்சிருக்கு. நான் இதை பத்தி சொல்லணும்னா நான் 1 மணி நேரம் சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரேஞ்ச் வேற எந்த கம்பெனிலுமே இல்லை. காலையில எந்திரிச்சு பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு தூங்க போகும்போது கொசுவர்த்தி வேணும்னா அதுவுமே நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க,
வேற எந்த பிசினஸ் மாடல்லையும் ஒரு கம்பெனியாலையும் இதை சொல்லவே முடியாது. காலையில எந்திரிச்சு முதல்ல நீங்க பிரஷ் பண்ற ஆரம்பிக்கிறீங்க, டீ சாப்பிடுறீங்க, காபி சாப்பிடுறீங்க, அடுத்து குளிக்க போறீங்க, துவைக்க போறீங்க, ஃப்ளோர் கிளீன் பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னாலும் அத்தனை பொருளும் அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, உப்பு வேணுமா, மிளகாய் வேணுமா, எல்லாமே இந்த பிசினஸ்ல இருக்கு. இந்த பிசினஸ்ல இல்லாத பொருளே கிடையாது. அதான் சொல்றோம், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனா என்ன பொருள்லாம் கிடைக்குமோ அந்த பொருள் மட்டும் அல்ல, ஒரு மாலுக்கு போனா அந்த மால்ல இருக்கக்கூடிய அத்தனை கடையில இருக்கக்கூடிய பொருட்களும் இன்னைக்கு வெஸ்டீஜுக்குள்ள இருக்கு. அப்படின்னா இதை விட ஒரு சிறப்பான பிசினஸ் இந்த உலகத்துல எந்த கம்பெனியாலையும் கொண்டு வர முடியல, பண்ணவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கம்பெனில, சிறப்பான பிசினஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் அப்படின்னு ஒரு பெரிய கேட்டகரி வச்சிருக்கோம். அதுல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அடுத்து பெவரேஜஸ் நிறைய வச்சிருக்கோம், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறோம், ஓரல் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறோம், ஹெல்த் ஃபுட் வச்சிருக்கிறோம், கலர் காஸ்மெட்டிக்ஸ் வச்சிருக்கிறோம், மென்ஸ் கேர் வச்சிருக்கிறோம், அக்ரி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதுல மட்டும் இப்ப கிட்டத்தட்ட 5000 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இனி வெரி சூன் அதை 10,000 பொருளா மாத்த போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். அத்தனை பொருளும் நம்ம உலக தரமான பொருளை நம்ம நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொருளை மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த பொருளோடையும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த பொருள் எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி, உலகத்தரமான பொருளை கொண்டு போய் லோக்கல்ல இருக்கக்கூடிய பொருளோட கம்பேரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பொருளை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ப்ராஃபிட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அடுத்து த வேல்யூ ஃபார் மணி, நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்துக்கு வேல்யூவான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சந்தோஷமா அதை யூஸ் பண்ணுவேன். நான் கொடுக்குற பணத்துக்கு அதுல குவாலிட்டி இருக்கு. அந்த மாதிரி வேல்யூ ஃபார் மணி அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர்ல வந்து நிறைய ரேஞ்ச் வச்சிருக்கோம். அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கா, டயபெட்டிக் வராம தடுத்துக்கணுமா, ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுத்துக்கணுமா, ஜாயிண்ட் பெயின் இருக்கா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல ரெஜுவினேட் பண்ணணுமா, எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், உமன்ஸ் ஹெல்த் வேணுமா, எல்லாத்துக்கும் ஹெல்த் கேர்ல ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் சாந்தி அப்படிங்கிற கேட்டகரியில 2000 வருஷம் பழமையான ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த கேட்டகரியில கொண்டு வந்திருக்கிறோம். அது நம்ம நாட்டோட பெருமை. அந்த பொருளை இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் அதுல வச்சிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் கேர், காலையில நம்ம எந்திரிச்சு குளிக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு போடுறோம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம், எல்லா கேட்டகரி சோப்பு எல்லாமே அதுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில எல்லாமே அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அக்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அத்தனை பொருட்களையும் நம்ம அக்ரியில கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஃபுட்னு சொல்லி டீ, காஃபி, அடுத்து ரைஸ் பிரான் ஆயில், சாக்லேட், அடுத்து இன்விகோன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு பிரெயின் பவர், அதே மாதிரி அவங்க உடல் வளர்ச்சி, இது எல்லாத்துக்கான இன்விகோ புரோட்டீன் பவுடர் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஓரல் கேர்ல பாத்தீங்கன்னா 3 வகையான பேஸ்ட் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஒரு ஆயுர்வேதிக் பேஸ்ட், எனக்கு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு கரையா இருக்குன்னா அதுக்கு ஒயிட்டனிங் பேஸ்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து கனடர்மா யூஸ் பண்ணி சூப்பரான பேஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். அடுத்து ஷார்ப் கம்பெனியோட நம்ம டைப் பண்ணி இன்னைக்கு முதல்ல இந்தியாவில ஏர் பியூரிஃபயர் அப்படின்னா என்னன்னு மக்களுக்கு காமிச்சு கொடுத்ததே நம்ம தான். இன்னைக்கு அதுக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸே வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ப்ராடக்டை வந்து ஷார்ப்போட டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபயரை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஆஃப் மில்லன் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ், அது வந்து கலர் காஸ்மெட்டிக்ஸ், லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், நெயில் கலரா இருக்கட்டும், எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அந்த கேட்டகரியில மட்டும் 100 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். அடுத்து ஸ்கின் ஃபார்முலா 9, அதாவது பாத்தீங்கன்னா இது இம்போர்ட்டட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்றோம். அது பிரீமியம் ரேஞ்ச், எனக்கு அழகா இருக்கணும், பணத்தை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக பிரீமியம் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ், அதுதான் ஸ்கின் கேர் 9. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ மேன் சொல்லி மென்ஸ் கேர் ப்ராடக்ட்ஸ், ஆண்களுக்காக பிரத்யோகமா என்ன பண்ணிருக்கிறோம், ட்ரூ மேன் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ்ல நிறைய ரேஞ்ச், சோப்பு, ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் எல்லாமே கொடுத்துருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா, நம்ம எல்லாரும் டெய்லி இது இல்லாம வாழவே முடியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கா இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கா இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன, டாய்லெட் கிளீனரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹை வெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். வெரி சூன் கம்பெனிகிட்ட பேசியிருக்கோம், யூசிடி அண்ட் எபோ மீட்டிங்ல கூட இப்ப பாலி சார்ட்ட சொல்லியிருக்கோம். வெரி சூன் நமக்கு கார் வாஷ்,
இந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹை வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குது, வரப்போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்லாம அதர் பிராண்ட் 400 பிராண்டோட டைப் போட்டிருக்காங்க. இந்த பெஸ்ட் டீல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஒரு இந்தியன் கம்பெனி, நம்ம கம்பெனி வெஸ்டீஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வச்சிருக்காங்க. இப்ப ஆன்லைன் ஷாப்பிங்கா இருந்ததை என்ன பண்ண போறாங்கன்னா ஆஃப்லைன் ஷாப்பிங்காகவும் கொண்டு வர்றாங்க. இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு, திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு. வேணுங்கிற அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, உப்பு வேணுமா, புளி வேணுமா, என்ன வேணும் போனா நம்ம வாங்கிட்டு வரலாம். அதுக்கு பிவி கொடுக்குறாங்க. இந்த பெஸ்ட் டீல் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கம்பெனி 1000 பிளேஸ்ல வித்தின் இயர்க்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 1000 பிளேஸ்ல இந்தியா முழுவதும். அப்ப நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் என்ன பொருள் வேணும்னாலும் நம்ம பணத்தை வேற வெளியில எங்கேயுமே கொண்டு போய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெஸ்டீஜ்ல சம்பாரிச்சு வெஸ்டீஜ்லயே செலவு பண்ண போறோம். அப்ப இன்கம் என்ன ஆகும், இன்னும் 2 மடங்கு ஆகும். நம்ம இருக்கிறோம், நமக்கு நம்ம எல்லாரும் மாசமானா வெளியில போய் வாங்காம வரக்கூடிய வருமானத்தை திரும்ப 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 வெஸ்டீல்ல அதுல இதுல எல்லா பொருளும் வாங்கி யூஸ் பண்ணா நம்மளோட இன்கம் என்ன ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றாங்க. இதுல வெரி சூன் இன்சூரன்ஸ் கொண்டு வர போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சினிமா டிக்கெட் கொண்டு இதுல போய் எடுத்துட்டு நீங்க படம் பார்க்க போனா அங்க போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டா கூட உங்களுக்கு பிவி கொடுக்க போறாங்க. மிகப்பெரிய மாற்றம் இந்த பெஸ்ட் டீல்ல வரப்போகுது. அப்பதான் இந்தியாவில இருக்கிற அத்தனை பேரும் ஃபீல் பண்ண போறாங்க, ஏன்டா தாமதப்படுத்திட்டோம், நம்ம முதல்லயே போய் இந்த வெஸ்டீஜ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வெரி சூன் கண்டிப்பா நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த விஷயத்த சொல்லி எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடணும், இந்த பிசினஸ் குள்ள கொண்டு வந்துடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் கூட எப்படி சார், கம்பெனியை பத்தி சூப்பரா இருக்கு, ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே சார், இந்த பிசினஸ் எப்படி நான் எனர்ஜி எப்படி பண்ணா நான் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம். இப்ப அடுத்து அதை தான் பார்க்க போறோம். ஹவு டு ஜாயின். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு உங்களை யார் இந்த பிசினஸை பத்தி சொல்லி புரிய வச்சாங்களோ அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா மொபைல்ல என்ன பண்ணிடுவாங்க, அவங்க என்ட்ரி பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு ஐடி நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அதாவது பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்பர் கொடுக்குற மாதிரி இங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. இதுக்கு எந்த பணமும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பின்னாடி 30 நாட்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு, அதாவது 30 பிவிக்கு நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா போதும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பொருள். எப்படி இருந்தாலும் மாசமானா குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டீ காஃபி எல்லாம் பண்ணித்தான் ஆகும். அப்ப அந்த விஷயத்த அங்க போய் பண்றதுக்கு பதிலாக இங்க என்ன பண்ணணும், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா உங்க ஐடி, உங்க நேம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ண நேம் லைஃப் டைம் லைவ்லயே இருக்கும். இதை யோசிச்சு பாருங்க. நம்ம வெறும் 1000 rupees ப்ராடக்ட் தான் வாங்க போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்க போறீங்க, அதுவும் அவங்க கம்பல் பண்ணி கொடுக்கல. என்ன பொருள் எனக்கு பிடிக்குதோ அந்த பொருளை நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். இந்த பிசினஸ்ல நான் நிரந்தரமான விநியோகஸ்தர். வெறும் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாவே. அடுத்து வந்து ஒரு சக்சஸ் கிட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா ஒரு பிசினஸை எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த பிசினஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் கிட்னு வச்சிருக்காங்க. அந்த சக்சஸ் கிட் வந்து 200 rupees. அதை வாங்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸ் நீங்களும் படிச்சுட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் அதை பத்தி காமிக்கிறதுக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார் ரைட், நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு சார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயாச்சு சார், நம்பர் வந்தாச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவோம், அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம், நீங்க இது வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா எல்லா பொருளும் வாங்கி பயன்படுத்தாம இருக்க முடியாது. வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடையில வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த பிசினஸ் என்னைக்கு எடுத்தீங்களோ அன்னையில இருந்து இது வந்து உங்களுடைய வியாபாரம், இது நம்ம பிசினஸ். இந்த பிசினஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், மணி கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும். இனிமேல் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்டா, அது வெஸ்டீஜோட பேஸ்ட். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ்ஷா, அது வெஸ்டீஜோட பிரஷ். நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய டீயா, அது வெஸ்டீஜோட டீ. நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய காஃபியா, அது வெஸ்டீஜோட காஃபி. இப்படி ஒரு தீர்க்கமான முடிவு மட்டும் எடுத்தா போதும். வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதர் பிராண்டை எடுத்துட்டு வெஸ்டீஜோட பிராண்டை நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்து
நம்ம செல்ஃப்ல அதர் பிராண்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பிராண்டை கொண்டுட்டு போய் வச்சோம் அப்படின்னாவே நம்ம பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் சார், வேற ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு முடிவு எடுத்தா போதும். சரி, எடுத்தாச்சு. நாளையில இருந்து நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். சோப்பு யூஸ் பண்றோம், ஷாம்பு யூஸ் பண்றோம், ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம், குக்கிங் ஆயில் யூஸ் பண்றோம், எல்லாம் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணா மட்டும்தான் அதோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். செல்ஃப் யூஸ் பண்ணாம இந்த பொருளோட தரம் எப்படின்னு தெரியாது. சினிமா பார்க்காம ஒருத்தர் கதை சொன்னா என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. சினிமாவே பார்க்கல, ஆனா அவன் வந்து ஒரு கதை, அந்த சினிமாவை பத்தி ஒரு கதை சொன்னான்னா நல்ல கதை விடுவான். அது மாதிரி தான் ஆயிரும். நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணாம அந்த பொருளை பத்தி நம்ம அடுத்தவங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணணும். அது நல்லா இருக்குதுங்கிற விஷயத்த ஷேர் பண்ணணும். இந்த பிசினஸ் சேர்ந்து பண்ணா என்ன நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். அவங்கள என்ன பண்ணணும், நமக்குள்ள நம்ம பிசினஸ்குள்ள என்ன பண்ணணும், அறிமுகப்படுத்தும். அதுக்குதான் செல்ஃப் யூஸ், ஷேரிங், ஸ்பான்சரிங். இதுக்கு பேர் தான் SSS பேர். 3 S பண்ணணும். செல்ஃப் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. அதை செல்ஃப் யூஸ் பண்ணும்பொழுதுதான் நம்ம பாக்குறவங்க எல்லாம் அதை பத்தி பேச முடியும். அதுக்கு பேர் தான் ஷேரிங். அதுக்கடுத்து 3வது ஸ்பான்சரிங். ஏன்னா நம்ம பிசினஸ பெருசுபடுத்தணும் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம பிசினஸ் பெருசா மாறும். அதனாலதான் அதை ஸ்பான்சரிங் சொல்லணும். இங்க ஆள் பிடிக்கிற வேலை இல்லை. நீங்களும் நானும் ஆள் பிடிச்சு சக்சஸ் ஒன்றும் நடத்த போறது இல்லை. நம்ம வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நம்ம அவங்க வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பை காமிக்கிறோம். அதனால கூச்சப்படாம எல்லாருக்கிட்டையுமே இந்த பிசினஸை பத்தி என்ன பண்ணிட்டே இருக்கணும், ஷேரிங் பண்ணிட்டே இருந்தா தான் ஸ்பான்சரிங் வரும். எதுக்காக ஸ்பான்சர் பண்றோம் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல பார்க்கிறோம். இப்ப நீங்க கவனிங்க. இப்ப ஒரே ஒரு நபர் மேல இருக்கிறவங்க இந்த பிசினஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா செல்ஃப் யூஸ் பண்றாங்க. செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு. நிறைய பேர்கிட்ட அந்த பொருளை பத்தியும் இந்த பிசினஸ் பத்தியும் சொன்னாங்க. அப்படி சொல்றப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் அவங்க எவ்வளவு பேர்ட்ட வேணும்னு சொல்ல விருப்பப்படுறவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கீழே. இதான் ஃபர்ஸ்ட் லெவல். இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களும் அவர் மேல இருக்கிறவர் என்ன செஞ்சாரோ அதை தான் செய்ய போறாரு. செல்ஃப் யூஸ் பண்ண போறாரு, நிறைய பேர்கிட்ட ஷேரிங் பண்ண போறாரு. அவரு பண்ண மாதிரி இவரும் நிறைய பேரை ஸ்பான்சரிங் பண்றாரு. இப்ப 2வது லெவல் பாருங்க வந்தாச்சு மக்கள். இந்த 2வது லெவல்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண போறாங்க, செல்ஃப் யூஸ் பண்ண போறாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட இந்த பொருளை பத்தியும் பிசினஸ் பத்தியும் ஷேரிங் பண்ண போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை என்ன பண்ண போறாங்க, ஸ்பான்சரிங் பண்ண போறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த மேல இருக்கக்கூடிய நபருக்கு இந்த கீழ் மட்டத்துல இருக்கக்கூடியவங்க யாருன்னே தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய அந்த பிசினஸுக்கு மேல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுக்கும் இன்கம் வரும், மேல இருக்கிறவங்களுக்கும் இன்கம் வரும். இதுதான் இந்த பிசினஸோட பெரிய பலம். இந்த பிசினஸ் பண்ற அத்தனை பேருக்குமே அதன் மூலமா பணம் சம்பாதிக்க போறாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கையும் மிக பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர் சோப்பு போட்டு குளிச்சா வருமானம், ஷாம்பு போட்டு குளிச்சா வருமானம், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணா வருமானம். யோசிச்சு பாருங்க எப்படி. அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வருமானத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த விஷயம் நம்ம கீழே நடந்துகிட்டே இருக்கணும். இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பான்சர் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு 6 மாசமோ 1 வருஷமோ நம்ம கீழே ஒரு 1000 பேர் வந்துட்டு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி வாங்கி எப்படி இருந்தாலும் வெளியில வாங்கி யூஸ் பண்ணதான் போறாரு. அதை நிறுத்திட்டு இங்க வாங்கி ரொம்ப ரொம்ப நல்ல பேர். நமக்கு 10 லட்சம் ரூபாய் நமக்கு கீழே பிசினஸ். ஏன் ஸ்பான்சர் பண்ணணும்? இப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் வேணும்னா நம்ம ஸ்பான்சரிங் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி நடக்கும். அதுக்காக தான் ஸ்பான்சர் பண்றோம். அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் நடக்கிறப்ப நமக்கு மாசத்துக்கு 1.5 lakh rupees இன்கம் கிடைக்கும். அப்படின்னா இது நல்ல பிசினஸா இல்லையா சொல்லுங்க? 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எனக்கு கீழே 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் நான் கொண்டு வர முடியுது. யாரோ முதலீடு போட்டு R&D பண்ணி பொருளை தயாரிச்சு நம்ம இருக்கிற இடத்துலயே கொண்டு வந்து கொடுத்து பிசினஸ் பண்ணுப்பான்னு சொல்றப்ப அதை கூட என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சோம்னா வாழ்க்கையில வேற என்ன பண்ண முடியும்னு நீங்களே சொல்லுங்க. செய்வோம். இதை விட எப்படி பண்ண முடியும்? ஏதாவது நம்ம காசு போடுறோமா? 1 ரூபாய் கூட போடல. யாரோ காசு போட்டு crore கணக்குல பணம் போட்டு பொருளை தயார் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துலயே கொண்டு கொடுத்து நீங்க இதை பிசினஸா பண்ணுங்கன்னு சொல்றப்ப இதை நம்ம பண்ண முடியும்னா உலகத்துல வேற ஈஸியான பிசினஸ் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பிசினஸ் மாடல்ல நம்ம எல்லாம் இருக்கோம். இதுதான் நம்ம பிசினஸோட பவர். ஸ்பான்சரிங் தான் பவர்.
அடுத்து பாக்குறோம், சரிங்க சார் 3 எஸ் நானும் பண்ண போறேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் பண்ண போறாங்க, என்னென்ன சார் கம்பெனில இருந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த பிசினஸ்ல என்னென்ன இன்கம் சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் பார்க்க போறோம். முதல்ல இந்த மார்க்கெட்டிங் பிளான், அதாவது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்த பின்னாடி மத்த அத்தனை டைரக்ட் செல்லிங் கம்பெனி பயந்தாங்க, நடக்காதுன்னு கூட சொன்னாங்க. ஏன்னு கேட்டா இந்தியாவுல முதல்ல அக்குமுலேஷன் பிளானை கொண்டுட்டு வந்து சக்சஸ் பண்ணி காமிச்ச முதல் நிறுவனம் நம்ம வெஸ்டீஜ் தான். அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு வீட்டுல இருந்தே கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு புது பிளானை அறிமுகப்படுத்தி அதுல நான் தான் அப்படிங்கறத சக்சஸ் பண்ணி காமிச்சாங்க பாருங்க. வேற உலகத்துல யாருமே இதுவரை காமிக்கல அப்படி. அந்த மாதிரி ஒரு அக்குமுலேட்டிவ் பிளானை கொண்டு வந்தாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ரொமோஷன். டைரக்டர்னா ஒரு லைஃப் டைம் டைரக்டர் தான், சில்வர் டைரக்டரா லைஃப் டைம் சில்வர் டைரக்டர் தான், ஸ்டாரா லைஃப் டைம் ஸ்டார் தான், அதை விட்டு கீழே வர மாட்டார். அதுதான் நோ டிமோஷன்ஸ், ஒன்லி ப்ரொமோஷன்ஸ், நோ டிமோஷன்ஸ். இந்த பிளான்ல ஒரு பெரிய பிளஸே அதான். நீங்க ஒரு முறை என்ன பதவியை அச்சீவ் பண்ணீங்களோ அதை விட்டு நீங்க எப்பயுமே கீழே வர மாட்டீங்க. அடுத்து நெவர் ரீச்சஸ் ஜீரோ. எப்பயுமே இந்த பிசினஸ்ல ஜீரோங்கிறதே கிடையாது. போன மாசம் எதுல விட்டோமோ அதுல இருந்து தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். மீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனமும் மந்த் முடிஞ்சோடனே 1ஆம் தேதியான ஜீரோ. நான் புதுசா சேர்ந்த மாதிரி. ஆனா இந்த நிறுவனத்துல மட்டும்தான் என்ன கிடையாது, எப்பயுமே ஜீரோ கிடையாது. நோ ரீகுவாலிபிகேஷன். மற்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் நீங்க அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு பதவிக்கு வர முடியும். அப்படி அதாவது நீங்க மெயின்டைன் பண்ணினா தான் இந்த இன்கமே கொடுப்பேன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு போஸ்ட் லெவலுக்கு போயாச்சு, அந்த பதவியை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா தான் கிடைக்கும், கீழே வந்தா கிடைக்கான்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி இல்லை, நோ ரீகுவாலிபிகேஷன். ஒன்ஸ் நீங்க கிரவுனுக்கே போயிடுறீங்க, திரும்ப சில்வர் டைரக்டர் ஆனா 7 இன்கம் கிடைக்கும். வேற எவனாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிளான் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க கிரவுனுக்கு போயிட்டு சில்வர் டைரக்டர் ஆனா கூட உங்களுக்கு 7 இன்கம் கிடைக்கும்னு சொன்ன ஒரே பிளான் மார்க்கெட்டிங் பிளான், வெஸ்டீஜ் பிளான். அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டர் போனஸ் கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது கீழே 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 கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. லீடர்ஷிப் போனஸ் வந்து ரோல் அப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பிசினஸ் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்ச முதல்ல இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷம் முடிஞ்சு ஜூன் 2ஆம் தேதி 16வது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா இது வரைக்கும் ரெனிவல் வாங்கினதே கிடையாது. ரெனிவல் இல்லாமல் பிசினஸ் வச்ச ஒரே கம்பெனி, முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட கம்பெனி இவங்க தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை வெல்த்தியா ஆக்குறதுக்காக கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட்டிங் பிளான் அவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 வகையான இன்கம் இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ரீட்டைல் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 2வது கமிஷன் 5ல இருந்து 20% கொடுக்குறாங்க. அடுத்து டைரக்டர் போனஸ் 14% கொடுக்குறாங்க. லீடர்ஷிப் போனஸ் 15% கொடுக்குறாங்க. டிராவல் ஃபண்ட் 3% கொடுக்குறாங்க. கார் ஃபண்ட் 5% கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஃபண்ட் 3%. மொத்தம் 7 வகையான வருமானம் கொடுக்குறாங்க. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 120 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல எம்ஆர்பி இருக்குன்னா நீங்க 100 ரூபாய் கொடுத்தா போதும். வாங்கும் பொழுதே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். அது போக எவ்ரி மந்த் 18ஆம் தேதிக்குள்ள ரீபர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10%, மொத்தம் 30% உங்களுக்கு எம்ஆர்பியில இருந்து கிடைக்க போகுது எவ்ரி மந்த். அப்ப உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல பொருள் வாங்கி நீங்க பயன்படுத்தினாலும் லாபம், அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் லாபம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு நல்ல பெனிஃபிட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய வருமானம். அடுத்து 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டீமை வளர்க்க உங்களுக்கு கீழே ஒரு டீம் பெருசாக கொடுக்கக்கூடிய வருமானம் பேரு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 30 ரூபாய்க்கு ஒரு பிவின்னு வச்சிருக்காங்க, ஒரு பாயிண்ட் வேல்யூ. ஒவ்வொரு 30 ரூபாய்க்கு ஒரு பாயிண்ட் வேல்யூ. அப்ப ஒரே ஒரு பிவி நீங்க பண்ணியிருந்தா கூட அந்த மாசம் 5%, வெறும் 30 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணியிருந்தா கூட 5%. 501 பிவி 15,000 ரூபாய்க்கு மேல பண்ணியிருந்தா 8%. 2001 பிவி 60,000 ரூபாய்க்கு மேல பண்ணியிருந்தா 11%. 4,500 பிவி பண்ணி மேல பண்றப்ப 14, 7,500க்கு மேல வர்றப்ப 17, 10,000க்கு மேல வர்றப்ப உங்களுக்கு 20% கொடுக்குறாங்க. ஆனா ஒரே மாசத்துல அதை பண்ணணுமா சார் 10,000 பிவி அப்படின்னா இல்ல. பண்றதுன்னா பண்ணலாம், கம்பெனி வந்து அக்குமுலேஷன் தான். அப்ப ஒரு உதாரணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்லைட பாருங்க. முதல் மாசம் நம்ம என்ன பண்றோம், 2,500 பிவி பண்றோம், நம்மளும் நம்ம கீழே இருக்கிறவங்க. அப்ப நம்ம எதுக்கு போயிட்டோம், 2,500 பண்ணும் பொழுது 2001 தாண்டிட்டாவே 11, அதனால 11% கொடுத்துட்றாங்க. 2வது மாசம் நம்ம டீம்ல திரும்பவும் அதே 2,500 பிவி தான் நடந்துச்சு.
அப்ப போன மாசம் 2500, இந்த மாசம் 2500, மொத்தம் 5000. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், லெவல்ல இருந்து 14க்கு போயிட்டோம். இதே இது மத்த கம்பெனியா இருந்தா லெவல்லே இருப்போம். இந்த அக்குமுலேஷன்ங்கிறதுனால நம்ம 14க்கு போயிட்டோம். அடுத்து 3வது மாசம் திரும்ப 2400 பாயிண்ட்ஸ் தான் கொண்டு வந்தோம், 2600 கொண்டு வந்தோம். ஆனா போன மாசத்து வரைக்கும் நம்ம கணக்குல 5000 பிவி இருக்கு. இப்போ ஒரு 2600 கொண்டு வந்தோம் இந்த மாசம், மொத்தம் 7600 ஆச்சு. இப்ப நம்ம 17க்கு போயிட்டோம். அடுத்து 4வது மாசம் திருப்பி 2500 தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப என்ன ஆயிட்டோம்னா, போன மாசத்து வரைக்கும் 7600, இப்ப 2500, மொத்தம் 10100 பாயிண்ட்ஸ் போயிட்டோம். இந்த மாசம் நம்ம 20% நிலையை அடைஞ்சிட்டோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாவே நம்ம என்ன ஆயிரும்னு கேட்டா 20% நிலைக்கு வந்துடலாம். அதாவது அடிக்கடி சொல்லுவோம், ரோட்ல தார் ஊத்தி அந்த வெயில்ல கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை இந்த பிசினஸுக்கு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அவர் கூட என்ன ஆயிடுவாருன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிசினஸ் பண்ணி 20% நிலைக்கு போயிடுவார். அவ்வளவு ஒரு ஈஸியான மார்க்கெட்டிங் பிளான். பாலி சார் லாஸ்ட் வீக் பேசுறப்ப ஒரு விஷயத்த சொன்னார். ஆந்திராவில சாதாரணமா ஒரு டெய்லர், அந்த டெய்லர் இந்த பிசினஸ் பண்ணி இன்னைக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறார் வெஸ்டீஜ்ல. இதுதான் இந்த மாதிரி நபர்களோட வாழ்க்கை தர உயர்வுதான் வெஸ்டீஜுக்கு பெருமை. ஒரு டெய்லர் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் குள்ள இருக்காரு அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு சாதாரண லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களோட வாழ்க்கையை கூட மாத்தக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் பிளான் தான் இந்த பிளான். அடுத்து ஒரே மாசத்துல நீங்க 282 பிவி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு பேரு. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% பேர். என்னன்னா நீங்க எப்ப 501 பிவி வர்றீங்களோ அப்பதான் 8% கொடுப்பாங்க. ஆனா நான் ஜாயின் பண்ண மந்தே நானும் எனக்கு கீழே இருக்கிறவங்களும் சேர்ந்து 282 பிவி, அதாவது 9000 ரூபாய் பிசினஸ் கொடுத்தா நான் அந்த மாசம் 5%க்கு பதிலா 8%க்கும் போயிருவேன். எனக்கு 750 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7500 பிவிக்கு மேல ஒரே மாசத்துல பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நான் போக முடியும். இது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வேகமா பண்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் போனஸ். எப்ப நீங்க இந்த பிசினஸ்ல 20% நிலையை அச்சீவ் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு பேரு டைரக்டர்னு பேரு. இந்த டைரக்டர் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் டைரக்டர் போனஸ் கிடைக்கும். ஒன்ஸ் 20% அச்சீவ் பண்ண பின்னாடி மந்த்லி நீங்க 2001 பிவி காமிச்சாவே உங்களுக்கு எவ்ரி மந்த் என்ன கொடுப்பாங்க, இந்த டைரக்டர் போனஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப் டைம். வெறும் 60000 ரூபாய் பிசினஸ் உங்களுக்கு கீழே நடந்துட்டு இருந்தாவே உங்களுக்கு எவ்ரி மந்த் என்ன கிடைச்சிட்டு இருக்கும், இந்த டைரக்டர் போனஸ் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் போனஸ். நீங்க எப்படி ஒரு டைரக்டர் 20% நிலையை அச்சீவ் பண்ணீங்களோ உங்களுக்கு கீழே ஒருத்தரை அதே மாதிரி 20% நிலைக்கு அச்சீவ் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர், அதாவது சில்வர் டைரக்டர்னு பேரு. எப்ப இந்த பிசினஸ்ல நீங்க சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற நிலையை ரீச் பண்ணிடுறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த லீடர்ஷிப் கமிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப நீங்க சில்வர் டைரக்டரா இருக்கீங்களோ அப்ப லீடர்ஷிப் போனஸோட சேர்த்து வெளிநாட்டுக்கு வருஷம் 2 வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்காக டிராவல் ஃபண்ட் உங்களுக்கு மந்த்லி கொடுத்துருவாங்க. அப்ப வெஸ்டீஜ் கொடுக்கக்கூடிய 7 இன்கம்ல 5 இன்கம் வாங்குறதுக்கு நீங்க சில்வர் டைரக்டர், உங்களுக்கு கீழே ஒரே ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணாவே உங்களுக்கு 5 வருமானம் கிடைச்சிடும் வெஸ்டீஜ்ல. அடுத்து இப்ப இதெல்லாம் வெளிநாடு கூட்டிட்டு போன அந்த படங்களை எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார் ஃபண்ட். இது இன்னைக்கு மிக பிரமாண்டமான ஒரு விஷயம் வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் ஃபண்ட் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு கீழே 3 பேரை 20% நிலைக்கு உயர்த்தினா, அதாவது டைரக்டர் ஆக்கணும் அப்படின்னா 3 பேரை நமக்கு கார் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார் ஃபண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்ரி மந்த் இந்த ஃபண்ட் உங்களுக்கு தனியா கார் ஃபண்ட்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கம்பெனி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கார் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் வெஸ்டீஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 200 பேருக்கு மேல இன்னைக்கு லக்ஸுரி கார், BMW, ஆடி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பென்ஸ் கார், இது மாதிரி பிரீமியம் கார் பாத்தீங்கன்னா 200 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. எதுல வாங்கியிருக்காங்க, இந்த கார் ஃபண்ட்ல தான் வாங்கியிருக்காங்க. இப்ப நானும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல இந்த கார் ஃபண்ட் மூலமா இப்ப 44 லட்சம் ரூபாய் பென்ஸ் கார் இந்த ஃபண்ட் மூலமா தான் நானும் வாங்கியிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் ஃபண்ட் நம்ம எலிஜிபிள் ஆன பின்னாடி
நம்ம சில்வர் டைரக்டரா இருந்தா கூட லைஃப் டைம் கார்பண்ட் நிக்காம வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பெரிய பிளஸ். நான் ஸ்டார் டைரக்டர் ஆகி கார்பண்ட் எலிஜிபிள் ஆயாச்சு, கார்பண்ட் வந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு, சில்வர் டைரக்டருக்கு வந்துட்டா கூட எனக்கு நிக்காம லைஃப் டைம் என்ன கிடைச்சிட்டு இருக்கும், கார்பண்ட். அதான் இந்த பிளானோட பெரிய பிளஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுன். இந்த ஹவுஸ் ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஆகணும், கிரவுன் டைரக்டரா மாறணும். கிரவுன் டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ஃபண்ட் கொடுப்பாங்க. வீடு, ஏன்னா கார் வாங்கினா அதை நிறுத்துறதுக்கு வீடு வேணும். வீடு வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதை வாங்குறதுக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் இங்க பண்ண வேண்டியதில்ல. 6 ட்ரீமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி 6 பேரை உங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணி அவங்கள உயர்த்த நீங்க தானா உயர்ந்துகிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டா போதும். வெஸ்டீஜ் இதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த வெஸ்டீஜ் பிசினஸ் மாடல்லையே கிரவுன் டைரக்டர் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லா இன்கமும் இதுக்குள்ள எலிஜிபிள் ஆயிடுறோம். அடுத்து லெவல் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 லெவல் கமிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருது. இந்த லெவலுக்கு வந்தா போதும். இதுதான் உங்களுடைய இலக்கு. அந்த மாதிரி இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான பிசினஸ். 6 ட்ரீமர்ஸ் மட்டும் இருந்தா போதும். இந்த பிசினஸ்ல நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க, என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களால ஈஸியா பெற முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல ஆரம்பத்துல இந்த இத பாக்கணும். நீங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய கோடு வந்து டைம், கீழே இருக்கக்கூடிய கிரீன் கலர் பாத்தீங்கன்னா வருமானம். ஆரம்பத்துல நீங்க உழைப்ப நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும், வருமானம் கம்மியா ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்க நல்ல கவனமா கவனிக்கணும். ஆனா வருஷங்கள் போக போக உங்களுடைய டைமோட அளவு குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா உங்களுடைய வருமானம் வந்து கூடிக்கிட்டே போகும். இந்த ப்ரொபோர்ஷனேட்ல உலகத்துல எந்த ஜாபும் இல்லை, எந்த பிசினஸும் இல்லை. உழைக்கிற நேரத்தை நான் கம்மி பண்ணிக்கிட்டே போவேன், என்னோட வருமானம் மட்டும் கூடிக்கிட்டே போகுங்கிற இந்த கான்செப்ட் உலகத்துல எந்த வேலையிலையும் இல்லை, எந்த பிசினஸ்லயும் இல்லை. இதுல மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் 3 to 5 years, 3 to 5 வருஷம் இந்த பிசினஸ நீங்க சீரியஸா பண்ணிட்டீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல டெய்லி 2 to 3 hours ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுக்கணும். டெய்லி நான் 2 பேருக்காவது குறைஞ்சபட்சம் எனக்காகவோ என்னோட டவுன்லைன்ஸ்க்காகவோ இந்த பிளான இந்த பிசினஸை பத்தி நான் ஷேரிங் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் முடிவு எடுத்து 3 to 5 years இந்த பிசினஸை கண்டினியூவா நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து பிசினஸ் உங்களை பார்த்துக்கும். நீங்க எந்த வேலை பார்க்காட்டியும் இன்கம் வரும். அதுக்கு இப்பயே ப்ரூவ் ஆயிருக்கு. என்னன்னு கேட்டப்ப நாம எல்லாமே கிட்டத்தட்ட 60 நாள் ஆச்சு லாக்டவுன்ல உள்ள இருக்கோம், வீட்டுக்குள்ள வெளியில போக முடியல, கொரோனா வைரஸ். ஆனா யாரோட இன்கமும் பாதிக்கல. வழக்கம் போல பிசினஸ் நடக்குது, வழக்கம் போல இன்கம் வருது. யாரெல்லாம் பிசினஸ் சூப்பரா டீமை செட் பண்ணி வச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, வழக்கம் போல எல்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் மாடல் தான் இந்த வெஸ்டீஜ் பிசினஸ். இப்ப நம்ம வீட்டுல இருந்தே பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா டெக்னாலஜியும் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. நீங்க இதுக்காக வெளியில எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஒரே ஒரு மொபைல் போன் மட்டும் இருந்தா போதும். வெஸ்டீஜ் POS ஆப்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கு. நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுனாலும் அதுக்குள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், பெஸ்ட் டீல்ல போய் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் பண்றதுனாலும் அதுல போய் பண்ணிக்கலாம். எல்லாமே வீட்டுல உட்காந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை, அதாவது இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும், இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கம்பெனி இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வரல. முதல்ல வெஸ்டீஜ் தான் எல்லா விஷயத்தையும் முன்னாடி எடுத்துட்டு வர்றாங்க. உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம், வீட்டுல இருந்துகிட்டே எல்லாமே பண்ணிக்கலாங்கிறது தான். இந்த மொபைல் போன் மூலமா எல்லாமே பண்ண முடியும், இந்த பிசினஸவே பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறது, நம்ம ஒரு நல்ல பிசினஸ் மாடல்ல இருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஷேர் பண்ணணும். வாரம் நடக்கக்கூடிய சாட்டர்டே மைண்ட் செட் இப்பயே பண்ணிடணும். நம்மளாகட்டும், நம்ம டவுன்லைன்ஸ் ஆகட்டும், புதுசா யாரெல்லாம் இன்வைட் பண்ணணுமோ அவங்களை எல்லாத்தையும் நம்ம இப்ப இருந்தே பிளான் பண்ணணும். எல்லாம் என்ன மைண்ட் செட் பண்ணணும்னா, சனிக்கிழமை அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் 6 மணிக்கு நான் வந்து மொபைல் போனவோ அல்லது லேப்டாப்போ அல்லது டெஸ்க்டாப்போ வச்சுட்டு உட்காந்துருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். எவ்ரி சாட்டர்டே நம்ம இந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பிசினஸ் எப்படி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாங்கிறத பத்தி ஒரு ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். வாரத்துல 2 விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். சாட்டர்டே 6 மணிக்கு அதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்.
புதன்கிழமை 6 மணிக்கு நீங்க மெசேஜ் வருதா மெசேஜ் வரலையா அதெல்லாம் கவலையே படாதீங்க. எவ்ரி சாட்டர்டே 6 மணிக்கு ஆன் பண்ணி உட்காந்துடணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் 6 மணிக்கு ஆன் பண்ணி வச்சிடணும். நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸும் வர்ற வாரத்துல இருந்து இன்னும் நிறைய பேர் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல கலந்துக்கணும், ட்ரைனிங்ல கலந்துக்கணும். நிறைய லீடர்ஸ் உங்க கூட தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இனிமேல் ஷேர் பண்ண போறாங்க. நம்மளோட அப்ளைன்ஸ் எல்லாருமே வர போறாங்க. இதன் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க. அதனால நம்ம எல்லாரும் இதன் கூட சேர்ந்து பயணம் பண்ணணும். ஏன்னா டெக்னாலஜி மாற மாற நம்மளும் மாறணும். நம்ம மாற மாட்டேன்னு சொன்னோம்னா நம்ம தான் தோத்துருவோம். அதனால எல்லாரும் இன்னையில இருந்து நம்மளுடைய டவுன்லைன்ஸ் அத்தனை பேர்கிட்ட இதை பத்தி ப்ரொமோட் பண்ணி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண வைக்கணும். சரி, இப்ப கடைசி என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு எல்லாருக்கும் கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டோரி மூலமா இந்த பிசினஸ் ஏன் பண்ணணுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்டோரி, அதாவது டாப் ஹில் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. அந்த வில்லேஜ்ல நிறைய குடும்பங்கள் இருந்தாங்க, குடியிருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. வேணும்னா 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல அதாவது ரிவர்ல இருந்துதான் என்ன பண்ணணும், தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப எல்லாரும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. நம்ம ஏதாவது ஆட்களை நியமிப்போம், யாராவது கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அப்ப அந்த டாப்கில் வில்லேஜ்ல 2 இளைஞர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேரு ஜாக், இன்னொருத்தன் பேரு ஜில். இந்த 2 இளைஞர்களும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க இந்த 2 இளைஞர்கள். அப்ப என்ன பண்ணாங்க, அந்த ஊர் பொதுமக்கள் இவங்களை 2 பேர்த்த கூப்பிட்டு இந்த வாய்ப்பை இவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ஆறுல இருந்து அவங்க என்ன பண்ணணும், தண்ணியை எடுத்து கொண்டு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்தா ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பென்னி, அந்த நாட்டு நாணயத்தோட பேர். அவங்க 2 இளைஞர்களும் ஓகே நாங்க அந்த வேலையை செய்யறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஜாக் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ஆனா எதிர்கால திட்டம் அவங்ககிட்ட இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி, ஆனா எதிர்கால திட்டமே இல்லை. டெய்லி சம்பாதிக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்ல ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான் அவனோட குறிக்கோள். எதிர்காலத்துல எப்படி ஆகணும், என்ன மாதிரி வாழ்க்கை நடத்தணும் அதெல்லாம் அவனுக்கு இல்லை. இந்த மாதிரி எண்ணம் உடையவன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜில், இவன் பாத்தீங்க அப்படின்னா எதிர்கால திட்டம் இருந்துச்சு, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கர். பாத்தீங்கன்னா கிளியர் விஷன் இருந்துச்சு, நம்ம வாழ்ந்தா இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும், இந்த மாதிரியான லைஃப்ல நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பெரிய கிளியர் விஷன் இருந்துச்சு. யாருக்கு, ஜில்லுக்கு. உடனே ஜில் என்ன பண்ணா, ஜாக்க கூப்பிட்டான். ஜாக், ஒரு வேலை பண்ணலாம், நம்ம டெய்லி மதியம் வரைக்கும் ஒரு 50 பக்கெட் எடுத்துட்டு வந்து தண்ணி கொடுப்போம். நான் ஒரு 50 பக்கெட், நீ ஒரு 50 பக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். 50 பென்னி கிடைக்கும். அன்னைக்கு நமக்கு செலவு காச்சு. பாதி நேரம் என்ன பண்ணலாம் மதியத்துக்கு மேல அப்படின்னா, அந்த ஆறுல இருந்து ஒரு கால்வாய் மாதிரி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தான். சரியா, ரைட். அவன் உடனே என்ன சொல்லிட்டா, ஜாக் இதெல்லாம் யாரா செய்வான், டெய்லி போனோமா 100 பக்கெட் கொண்டுட்டு வந்தோமா, 100 பென்னி கிடைச்சிச்சா, நல்ல ஜாலியா இருந்தோமா, நல்ல ஜாலியா சாப்பிட்டோமா, நல்ல ஜாலியா தண்ணி அடிச்சோமா, நல்லா தூங்கணுமா, அடுத்த நாள் திரும்ப போனோமா, திரும்ப 100 பக்கெட் எடுத்துட்டு வந்தோமா, திரும்ப அடுத்த நாள் வாழ்க்கை ஓடிச்சா, அன்னைக்கு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க மாட்டான். இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்ட்டான். பார்த்தான் ஜில், பரவாயில்ல நம்ம சொல்லி அவன் கேட்கல. ஆனா அதுக்காக அவன் அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாக் சொல்லிட்டு நேரம் பக்கெட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டான் தண்ணி எடுத்து வர்றது. ஜில் என்ன பண்ணான்னா, பாதி நேரம் தண்ணி கால்வாய் மாதிரி வெட்ட ஆரம்பிச்சான். அந்த பக்கம் போனவன் வந்தவன் எல்லாரும் இவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. பொழப்பு இல்லாதவன் இவன் பாரு, இந்த வேலையை செஞ்சு தெரியும், எனக்கு உனக்குலாம் வேற வேலை வெட்டியெல்லாம் இல்லையா, ஏதோ போனையா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தியா காசை வாங்கினான்னு இல்லாம இந்த வேலையெல்லாம் எதுக்கடா நீ பண்றேன்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க. அவன் கொஞ்சம் கூட கவலையே படலை. இப்ப நம்மளை கூட அப்படி நிறைய பேர் சொல்லுவான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவன் தான் வேலை வெட்டி இல்லாதவனா இருப்பான் பின்னாடி. ஆனா பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவன் யாரை பத்தியும் கவலைப்படலை, அவனோட வேலையில மட்டும் குறிக்கோளா இருந்தான், எப்படி நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு. இப்படியே 3 வருஷம் போச்சு. 3 வருஷம் இதே மாதிரி கடந்துச்சு 2 பேரோட லைஃப். அவன் பக்கெட் எடுத்து தண்ணி கொண்டு சாயந்தரம் வரைக்கும் கொடுப்பான், திரும்ப அதே வேலை. ஆனா ஜில் பாதி நேரம் பக்கெட் தூக்குவான், மீதி பாதி நேரம் குழி தோண்டினான். இப்படியே 3 வருஷம் போச்சு.
3 வருஷம் கழிச்சு 2 பேரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, அதுதான் முக்கியம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு பாக்குறப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜாக் டெய்லி 100 பக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுத்து அவனுக்கு ஜாயின் பெயின் வந்துச்சு. அவனால இப்ப நடக்கவே முடியல, 2 காலும் நிக்கல, அந்த அளவுக்கு பெயின். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவனால என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு வாங்க முடியல. இவனோட வருமானம் இன்னையோட ஸ்டாப். இன்னையில இருந்து அவனா இருக்கட்டும், அவன் ஃபேமிலியா இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, செலவு பண்றதுக்கு பணம் இல்லை, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்றதுக்கு பணம் இல்லை, இன்னைக்கும் இல்லை, இனி எப்பயும் வரப்போறது இல்லை. அந்த அளவுக்கு முடக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி மாறிட்டான். யாரு? ஜாக். ஏன்னா எதிர்கால திட்டம், எதிர்கால சிந்தனை இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டான். ஆனா ஜில்லோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு? 3 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப ஜில் என்ன பண்ணான்னு கேட்டா, இந்த மாதிரி நேர பைப் லைனை போட்டு நேர தண்ணியை கொண்டுட்டு வந்து அந்த கிராமத்துல விட்டுட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஜில்லுக்கும் நாளையில இருந்து பக்கெட் தூக்க வேண்டிய வேலை இல்லை, ஜாக் மாதிரி நாளையில இருந்து பக்கெட் தூக்க வேண்டிய வேலை இல்லை. ஆனா ஜாக்குக்கு வருமானமே போச்சு. ஆனா ஜில்லுக்கு என்னாச்சுன்னா, பக்கெட்டே தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, 24 மணி நேரமும் பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கெட் பிடிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பெண்ணி கொடுக்கணும். அவன் தூங்கும் போதும் காசு, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நடந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல இருந்துகிட்டே இருக்கான், ஃப்ரீயா இருக்கான், 24 ஹவர்ஸ் பைப்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. யாரு வந்து தண்ணி பிடிச்சாலும் காசு கொடுத்தாகணும். அவனோட பிசினஸ் எந்த விதத்திலையும் நிக்கல, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. பணம் கொட்டுச்சு. பார்த்தா ஏன் நம்ம வந்து இந்த ஒரு கிராமத்துல மட்டும்தான் பண்ணணுமா? நம்ம கேட்கிறோம்ல, ஏன் இந்தியாவில மட்டும்தான் இந்த பிசினஸ் பண்ணணுமா? துபாயில பண்ணலாம், பங்களாதேஷ்ல பண்ணலாம், இப்ப தாய்லாந்துல வரப்போகுது, அடுத்த 18 நாட்டுல இந்த வருஷம் எண்டுக்குள்ள வருது, 2030க்குள்ள 100 நாட்டுல வரப்போறோம். எங்க வேணாலும் நம்ம பிசினஸ் பண்ணலாம், இன்டர்நேஷனல் பிசினஸ் நம்ம பிசினஸ். அது மாதிரி இவனும் பிளான் பண்ணான். இந்த கிராமத்துல மட்டும்தான் நாம இந்த வேலையை பண்ணணுமா? எந்த கிராமத்துல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் பைப் லைன் போடலாம்னு சொல்லி தன்னோட பைப் லைன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? விரிவுபடுத்த ஆரம்பிச்சான். பல ஊர்கள்ல இவனோட பைப் லைன் பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பணம் மேலும் மேலும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நம்ம பிசினஸும். பல ஊர்களுக்கு நம்ம பிசினஸை விரிவுபடுத்த நம்ம பிசினஸ்ல இருந்து நமக்கு பணம் கொட்டும். அதுதான் அவன் செஞ்சான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜில்லோட வாழ்க்கை ஜில்லுன்னு மாறிடுச்சு. ஜில்லோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு சார்? எப்படி இருக்கு? ஜில்லுன்னு மாறிடுச்சு. இப்ப நம்ம இந்த கதையில இருந்து கத்துக்க வேண்டியது, நம்ம எல்லாரும் ஜாக் மாதிரி பக்கெட் கேரியரா இருக்கலாமா, அல்லது ஜில் மாதிரி பைப் லைனரா மாறலாமா? இந்த 2 கொஸ்டின் தான் நம்ம முன்னாடி இருக்கு. நம்ம ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம், அல்லது ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதவே நம்ம பண்ணிட்டு இருந்தா சேம் ஜாக் பக்கெட் கேரியர் தான். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனா ஜில் மாதிரி நம்ம ஒரு எதிர்கால திட்டத்தோட இந்த பிசினஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா, வெஸ்டீஜ் அப்படிங்கிறது ஒரு பைப் லைன் பிசினஸ். வெஸ்டீஜ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அடுத்து உங்களுடைய குழந்தைக்கு அடுத்து உங்களுடைய என்டையர் ஜெனரேஷனுக்கே போகக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ் மாடல். நம்ம எல்லாருமே இந்த பிசினஸ்ல ஜில் மாதிரி ஒரு பைப் லைனர் பிசினஸ். அதனால நம்ம எல்லாருமே ஜில் மாதிரி சீரியஸா விஷுவல். தேங்க்யூ leaders.